ஒரு முறை சென்றால் தலையெழுத்தை மாற்றும் அதிசய கோயில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். வாழ்க்கையில் படாத பாடுபட்டு பல பிரச்சனைகளால் வாழ்க்கையே வெறுத்து போய் நொந்து போய் இருப்பவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய கோயில் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டம் திருப்பட்டூரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்தான். ஆனால் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் என்று சொல்வதை விட பிரம்மா கோவில் தலையெழுத்தை மாற்றும் கோயில் என்று சொன்னால்தான் பலருக்கும் தெரியும். சிவன் உயிர்களை படைக்கும் தொழிலை பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். ஆனால் தனது படைப்பு தொழிலால் ஆணவம் கொண்ட பிரம்மதேவரின் 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்து விட்டார் சிவபெருமான். அதோடு பிரம்மதேவரை பூமியில் பிறக்கும்படி சாபம் அளித்தார் ஈசன். தனது தவறை உணர்ந்து ஈசனிடம் மன்னிப்பு கேட்ட பிரம்மனிடம் பூவுலகில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் சாபம் நீங்கும் என வழிகாட்டினார் ஈசன். அதன் பல்வேறு இடங்களில் 12 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் பிறகு இந்த தளத்திற்கு வந்து ஒரே இடத்தில் 108 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அவரது பக்திக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் காட்சி கொடுத்ததுடன் இந்த தளத்திலேயே வீட்டிலிருந்து நாடி வரும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றி அவர்களின் துன்பங்களை போக்குமாறு தெரிவித்தார். இத்தலத்தில் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என்றாலும் இக்கோயிலை பக்தர்கள் அனைவரும் பிரம்மா கோவில் என்றே அழைக்கிறார்கள். திருச்சியில் இருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 25 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பட்டூர் அமைந்துள்ளது. இந்த தலத்திற்கு அனைவராலும் நினைத்தவுடன் வந்துவிட முடியாது. யாருடைய தலையெழுத்தை மாற வேண்டும் என விதி இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே வர முடியும் என இந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள். பிரம்மா வாழ்க்கையை மங்களகரமாக மாற்றித்தர வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் மஞ்சள் காப்பு, மஞ்சள் வஸ்திரம் என அனைத்தும் மஞ்சளில் சாற்றி வழிபடுகிறார்கள். தாமரை மலர், புளியோதரை நைவேத்தியம் படைத்து வியாழக்கிழமைகளில் பக்தர்கள் வழிபடுகிறார்கள். இங்கு ஒரு முறை வந்து வழிபட்டு சென்றாலே அவர்களின் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படும் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ப உண்மையாகும். இதை பார்க்கும் நேயர்கள் அனைவரின் தலையெழுத்தும் பிரம்மதேவரின் அருளால் மங்களகரமாக மாற வேண்டும் என்று நம் தமிழ்கடவுள் யூடியூப் சேனல் சார்பாக நம் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்வோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இனிய யாத்திரையில உங்களை சந்திப்போம். தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.